ராஜராஜன் தர்பாரில் வரலாற்று துளிகள். 17th டிசம்பர் இதே நாளில் வரலாற்றில் நடந்த நிகழ்ச்சிகள். 1645 முகலாய மன்னன் ஜஹாங்கீருடைய மனைவி நூர்ஜஹான் அந்த பெண்மணி மறைந்த தினம் என்றார். முகலாய வம்சத்தில் நம்மளுக்கு ஷாஜகான் அண்ட் மும்தாஜ் அவங்களுடைய காதல் உலக பிரசித்தி பெற்றது. தாஜ்மஹால் அதனால அந்த சின்னம் உருவாக்கப்பட்டது. அதே போல ஈக்குவலாக அதோட ஒரு சிறந்த ஒரு காதல் என்று சொன்னால் இந்த நூர்ஜஹான் அண்ட் ஜஹாங்கீருடைய காதல். நூர்ஜஹான் ஒரு மென்மையான பெண்மணி, கலைநயம் மிக்க பெண்மணி. ஜஹாங்கீருக்கு வேண்டிய எல்லாவற்றையும் பணிவுரை செய்து அவள் அலங்காரம் முதல் கொண்டு எல்லாவற்றையும் தனிப்பட்ட முறையில் பார்த்து கொண்ட பெண்மணி, மிக அன்பு மிகுந்த பெண்மணி. அவங்க மறையும் போது நூர்ஜஹான் மறையும் போது ஜஹாங்கீர் அந்த 2 சமாதியும் பக்கத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுகிறார். அது போல 2 சமாதிகள் ராகூர்ல 2 பேருடைய சமாதியும் பக்கத்துல இருந்தது. ஆனால் நடுவில் இப்போது பாகிஸ்தான் அரசு ஒரு ரயில்வே ட்ராக் அமைத்ததாக தெரிகிறது. 1902 1902 மார்கோனி ரேடியோவை கண்டுபிடித்த மார்கோனி முதலாக அந்த ரேடியோ ஸ்டேஷன் நிறுவுகிறார். இதன் மூலம் சிக்னல்ஸ் பிரிட்டன்ல இருந்து அமெரிக்காவுக்கு அங்கிருந்து சிக்னல்ஸ் டிரான்ஸ் அட்லாண்டிக் ஓஷனுக்கு அக்ராஸ் ஒரு சிக்னல்ஸ் அனுப்பக்கூடிய ஒரு வயர்லெஸ் கம்யூனிகேஷன் ஏற்படுத்துகிறார். இது பின்னாடி ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக அமைகிறது. அதே மாதிரி 1903 ஆலிவர் அண்ட் வில்பர் ரைட் சகோதரர்கள் என்று சொல்வார்கள். இவங்க ஏர்கிராஃப்ட் ஒரு புது விதமான ஏர்கிராஃப்டை டிசைன் பண்ணி முதல் தடவை பறக்குறாங்க. அது 12 செகண்ட் தான் பறக்குது, 120 அடி தான் பறக்குது. ஆனால் பின்னாடி பெரிய ஸ்பேஸ் டிராவலுக்கு எல்லாம் இன்றைக்கு ஜெட்டு வேகத்தில் இன்றைக்கு எல்லாம் விண்வெளி பயணத்தில் முதற்கொண்டு வருவதற்கு அது ஒரு முதல் பிரேக் த்ரூவாக அமைகிறது. அதுக்கப்புறம் இந்திய சுதந்திர போராட்டத்தை பற்றி பார்க்கும்போது 1928 பகத்சிங் ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் சவுண்டர்ஸ் என்பவரை கொள்கிறார் அண்ட் அவருடைய கூட்டாளிகளோடு சேர்ந்து. ஆக்சுவலாக 1928 சைமன் கமிஷனுக்கு எதிராக லாலா லஜ்பத் ராய் ஒரு போராட்டம் நடத்துகிறார். அப்பொழுது லாகூர்ல போலீஸ் சூப்பரிண்டென்டென்ட் போலீஸ் ஜேம்ஸ் ஸ்காட் என்பவர் அவரை அடிக்கிறார். அதனால அவர் பாதிக்கப்படுகிறார். அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு அவர் இறந்து விடுகிறார் லாலா லஜ்பத் ராய். இதனால் கோபம் அடைந்த அந்த தீவிரவாதிகள் கும்பல், அதாவது நம்ம பகத்சிங் இவங்கெல்லாம், பகத்சிங், சுக்தேவ், ராஜ்குரு, சந்திரசேகர் ஆசாத் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஆஃபீஸரை கொல்லணும்னு பிளான் பண்றாங்க. ஆனா அவருக்கு ஜேம்ஸ் ஸ்காட்டை கொல்றதுக்கு பதில் அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனராக இருக்கிற சவுண்டர்ஸ் என்பவரை கொண்டு விடுகிறார்கள் தவறுதலாக. அதன் பிறகு இந்த காரணமாக இவர்கள் எல்லாரும் தூக்கிலிடப்படுகிறார்கள். பின்பு இந்த